அஸ்ஸலாமு அலைக்கும். சுட சுட புரோட்டான்னு சொன்னா பிளைனா நினைக்கிறீங்களா? இந்த ஆலு ஸ்டஃபிங் புரோட்டா உங்க மைண்டை வந்து ப்ளோ பண்ணிடும். ஸோ எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாமா? ஸோ 3 பேருக்கு ஆலு புரோட்டா பண்ண போகிறோம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை எடுத்து லைட்டாக என்ன பண்ணுங்கள், ஒரு கோடு மட்டும் போட்டுக்கோங்க எல்லா இதுலேயும். ஸோ கோடு போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த உருளைக்கிழங்கை ஒரு 3 விசில்லேருந்து 4 விசில் கிட்ட வச்சுருவோம். ரொம்பவும் வெந்துடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கட்டியாக இருக்கிற அளவுக்கு வெந்துடக்கூடாது. நான் கரெக்டாக 3 விசில் வச்சுட்டு நான் என்ன டெக்ஸ்டரில் இருக்கணுங்கிறத நான் காட்டுறேன். ஸோ என்ன பண்ணலாம், இப்போ தண்ணி வந்து கரெக்டாக மூங்குற அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஒரு 3 to 4 விசில்ஸ் கிட்ட வச்சிடலாம். ஸோ என்னென்ன எப்படி டெக்ஸ்டர் பண்ணணுங்கிறத நான் எந்த டெக்ஸ்டர் இருக்கணுங்கிறத நான் கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ ஒரு மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. கரெக்டாக 3 விசில் மட்டும் விட்டுருங்க. ஸோ முடிஞ்சிருச்சு, இப்போ எடுத்துருவோம். ஸோ வெந்துருச்சா இல்லையாங்கிறத வந்து ஃபோர்க் எடுத்து லைட்டாக குத்தி பாருங்கள். நல்லா உள்ளே போயிருச்சு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா இன்னொரு ஒரு விசில் 2 விசில் கிட்ட விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லாவே உள்ளே போகுது. ஓகே, வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம பீல் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்ருவோம். ஸோ இப்போ வந்து எடுத்து நம்ம பீல் பண்ணிடலாம். என்ன பண்ணுங்கள், நல்லா கோல்டு வாட்டரில் கொஞ்சம் நேரம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம பீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஈஸியாக வந்துடும். பொட்டேட்டோ எல்லாமே பீல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்ருவோம். ஸோ திண்டாக இல்லாத மாதிரி நல்லா மேஷ் பண்ணிடுங்க. திண்டாக இருந்தால் நம்ம அப்புறம் சப்பாத்தியில் வந்து போட்டு நம்ம வந்து தேய்க்கும் போது நம்மளுக்கு அது ஒரு மாதிரி ஆடாக இருக்கும், பிஞ்சிரும். ஸோ அதனால் வந்து நம்ம நல்லாவே மேஷ் பண்ணி விட்ருவோம், திண்டாக வராத மாதிரி. சப்போஸ் உங்களுக்கு வந்து திண்டாக தெரிஞ்சுன்னா கையாலே வந்து நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு சில மசாலா வந்து இதில் போட்டுருவோம். இது ரெட் சில்லி பவுடர் போட்டுருங்க, மிளகாத்தூள் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஜீரகமும் கார்லிக் பவுடரும் சேர்த்து போட்டுருங்க. கரம் மசாலா போட்டுக்கோங்க. பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. எல்லாமே நான் கரெக்டாக ஒரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி அதுவும் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கரெக்டாக இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் மட்டும் போடுறேன். இப்போ சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். காஷ்மீரி சில்லி பவுடர் இதுவும் கரெக்டாக 1/2 ஸ்பூன்லாம் 1 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். இதுவும் நல்லா மாவு பசிகிற மாதிரி நீட்டாக எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதோடு சேர்த்து நம்ம வெங்காயமும் பச்சை மிளகா மட்டும் போடணும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க, அதையும் வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா அதையும் சின்னதாக சாப் பண்ணி அதையும் போட்டுக்குவோம். ஸோ இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி இதை நம்ம உருட்டி நம்ம ஹீட் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ இங்கே ஆலு பரோட்டாவுக்கு வந்து நல்லா சப்பாத்தி மாவு வந்து நல்லா பசஞ்சாச்சு. உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து மைதாலாம் பிசைஞ்சிக்கோங்க, அதே மாதிரி டெக்ஸ்டரில் வரணுன்னா. ஸோ இங்கே வந்து நான் வந்து அது ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு உண்டானதை ரெடி பண்ணியாச்சு. அதோட மெத்தடும் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இதை நம்ம வந்து சேர்த்து உருட்டி அதுக்கப்புறம் நம்ம இதை ஹீட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி 2 மெத்தடில் இந்த ஆலு பரோட்டா பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் இப்போ நம்ம பண்ணலாம். ஸோ நல்லா பெருசாக விரிச்சிட்டு நடுவில் வந்து நம்ம ஸ்டஃபிங்கை வச்சு
ரெண்டாக மடித்து நம்ம வந்து இதை திரும்ப இதே மாதிரி தேய்ப்போம். அது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு பெருசாக தேய்ச்சிட்டு இப்போ நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வச்சுருவோம். நான் திரும்பவும் சொன்ன மாதிரி கொஞ்சம் கட்டியே இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இதை சப்பாத்தி இது பண்ணும்போது நம்மளுக்கு அது உடையும், பிஞ்சிரும். ஸோ இதை வந்து 4ஆக மடித்து நம்ம திரும்ப இதை ஒரு வாட்டி தேய்ப்போம். ஸோ நல்லா வந்து இதை நம்ம தேய்ச்சி விட்ருவோம். லைட்டாக பீயுது, ஏன்னா ஸ்டஃபிங் கொஞ்சம் நிறையா வச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருந்தால் கூட போதும். கடையில் பண்ணுற மாதிரிலாம் ரவுண்டாலாம் நம்மளுக்கு வராது, கொஞ்சம் யூரோப் மேப் மாதிரி தான் வரும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஒரு மெத்தடை பார்த்தோம், இப்போ செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். இது வந்து 2 சப்பாத்தி பண்ணி நடுவில் இந்த ஸ்டஃபிங்கை வச்சு ரெண்டும் சேர்த்து வந்து நம்ம உருட்டுவோம். செக்கில் ஆட்டினா சுத்தமான உருட்டை அந்த மாதிரி. ஒன்று முடிஞ்சிருச்சு. இப்போ திரும்ப இன்னொன்று. மாவு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் என்ன கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பசைவீங்களோ அதே நீங்கள் பசைவாங்க. இதுக்கு ஸ்பெஷலாக இப்படி தான் பசையணும் அப்படிலாம் இல்லை. இப்போது ஸ்டஃபிங் வச்சுருவோம். மேலே வச்சுருங்க. இதை வந்து திரும்ப உருட்டலாம் வேணாம், நம்ம அப்படியே எடுத்து ஹீட் பண்ணாலே போதும். மோஸ்ட்லி லைட்டாக வந்து ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. கீழே ஒட்டாமல் இருக்கணும்ல, சைடில் வந்து சீல் பண்ணிக்கோங்க லைட்டாக. இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க, அந்த மசாலா வந்து வெளியில் வராமல் இருக்கும். இது மோஸ்ட்லி ஒரு ஆளுக்கு 2 வந்து கரெக்டாக வரும். ஏன்னா உள்ளே நம்ம வைக்கிற ஸ்டஃபிங்கில் இது எல்லாமே உடனே வந்து நம்மளுக்கு வயிறு வந்து ஃபுல்லாயிரும். ஸோ இதுக்கு தொட்டுக்க வந்து மோஸ்ட்லி தயிர் வந்து நல்லாயிருக்கும், அதை வச்சு சாப்பிடுங்க. ஸோ அவ்வளோதான், 2வது மெத்தடும் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஹீட் பண்ணிடலாம், குக் பண்ணிடலாம். 2 மெத்தட்லேயும் நம்ம வந்து நல்லாவே ஊற்றியாச்சு. இப்போ இங்கே வந்து எவ்வளோ அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றணுமோ, எண்ணெய் நெய் எதுனாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. அதை வச்சுட்டு நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு போடுங்க. இங்கே நான் வந்து எல்லாமே 1 ஸ்பூன் தான் நான் வந்து போட்டிருக்கேன். நார்மலாக இவங்க வந்து நிறைய எண்ணெயும் நிறைய நெய்யும் ஊற்றி பண்ணுவாங்க. அப்படியே அந்த எண்ணெய் மிதக்க நெய் மிதக்க தான் வந்து இந்த ஆலு பரோட்டா மோஸ்ட்லி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நெய்யும் எண்ணெயும் உங்கள் ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஊற்றி பண்ணுங்கள். நார்மலாக பண்ணாலுமே உள்ள அந்த ஸ்டஃபிங் வந்து எல்லாமே நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்டஃபிங் ஆல்ரெடி வெந்துருச்சு. ஸோ நம்ம வெளியில் அந்த சப்பாத்தி நார்மலாக சப்பாத்தி சுடுற மாதிரி தான் சுட போகிறோம். நம்ம அதை எடுத்து சாப்பிடும் போது தான் நம்மளுக்கு தான் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இங்கே நான் 2 மெத்தடில் நான் பண்ணேன்னு சொன்னாங்க. இது ஒரு மெத்தட். அதுக்கப்புறம் 2 சப்பாத்திக்கு நடுவில் ஸ்டஃபிங் வச்ச ஒரு மெத்தடு. எனக்கு வந்து இந்த 2 சப்பாத்தி நடுவில் ஸ்டஃபிங் வச்ச மெத்தட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இது பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு வந்து தயிர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். நான் ஸ்டஃபிங்லேருந்து எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலான ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அன்டில் தென் பாய்.